ஒரு குருவானவரை பார்த்து ஒரு சிறுவன் வந்து கேட்டான், ஃபாதர், உங்களுக்கு எந்த மொழி நன்றாக தெரியும் என்று கேட்டான். உடனே அந்த குருவானவர் சொன்னார், தம்பி, எனக்கு எந்த மொழியும் முழுமையாக தெரியாது, ஆனால் எனக்கு தெரிந்தது ஒரே ஒரு மொழிதான். அது மட்டும் மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் முழுமையாகவும் செய்வேன். மொழியை செய்வீர்களா என்று கேட்கும் பொழுது அவர் கூறினார், ஆம், இரக்கம்தான் எனது மொழி என்று கூறினார். அந்த குருவானவர் வேறு யாரும் அல்ல, புனித ஜான் மரிய வியானி அவர்கள்தான். அவர்கள் வாழ்வில் அவர் கற்றுக்கொண்டது எந்த ஒரு மொழியும் அல்ல, அவர் அறிவாற்றல் மிகுந்தவர் அல்ல, ஆனால் அவர் இரக்கம் நிறைந்தவராக இருந்தார். இரக்கமே அவரது மொழியாக இருந்தது. பிரியமானவர்களே, குருக்களின் மொழியாக இருப்பது ஒரு இரக்கம்தான். அதை எவ்வாறு அவர் சுட்டி காட்டினார் என்பதை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தை 20 நாம் வாசிக்க முடியும். அந்த தந்தை தன் இளைய மகனை கண்டவுடன் ஓடி சென்று இரக்கத்தோடு கத்தி தழுவி முத்தமிட்டார் என்பதை வாசிக்க முடியும். அதுதான் இரக்கம் நிறைந்த மொழி. எனவே ஒவ்வொரு குருக்களிடமும் ஒவ்வொரு துறவிகளிடமும் இருப்பது அந்த இரக்கம் தான். அதுதான் அவர்களுடைய மொழி. அதே இரக்க மொழியை நாமும் கேட்டு அதே இரக்க மொழியை மற்றவர்களுக்கும் இறை செய்தியை பறைசாற்றுவோமா?